பாடு அமேன். சத்தமாய் தூய்மையின் ஆவியே, அசைவாடு ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடமசைய அமேன் அமேன். இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினா. கேட்போம். ஏற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினா, ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினா. ஆமென். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினா. ஆமென். அசைவாடு. அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கலாம். தூய்மையின் ஆவியே, அசைவாடு ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடமசைய அமேன் அமேன். முழு உள்ளத்தோடு ஆமப்பா. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தா. ஆமென். தீடுமே ஆமென், கிருபையின் போர்க்கரத்தா, நிறைத்திடுமே ஆனந்தத்தான் மகிழ்வுடன் துதித்திடவே. நிறைத்திடுமே நிறைத்திடுமே ஆனந்தத்தான் மகிழ்வுடன் துதித்திடவே. சொல்லுவோம். அசைவாடும் ஆவியே, எங்களையும் நிரப்பும்படியாய் வாங்கப்பா. தூய்மையின் ஆவியானவரே, சுட்டரிப்பின் ஆவியானவரே, பலப்படுத்தும் ஆவியானவரே, ஆற்றிடும் ஆவியானவரே, எங்களை தேற்றிடும் ஆவியானவரே, எங்கள் காயங்களை கட்டுகிற ஆவியானவரே, இந்த வேளையிலும் இந்த இடம் அசையட்டும் அப்பா. எங்கள் உள்ளங்கள் நிரம்பட்டும். இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்க. ஒரு வெறுமையான பாத்திரமாய் நாங்கள் வருகிறோம். எங்களை நிரப்பும்படியாய் இறங்கி வாங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி உரகலவோ ஆமப்பா ஆமென் வாருமே, இந்த இடமசைய ஆமென் ஆமென் வாருமே, இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இந்த
மாறுமே. ஆமென். இந்த இடம் உரகலலலபு. ஆமென். இயேசுவே, உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு, ஆமாப்பா, எங்களுக்குள் பல வேதனைகளும் எங்களுக்குள் பல போராட்டங்கள் உண்டப்பா. ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் நீங்க வந்தால் போதுமப்பா. எங்க வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் ஆவியானவரே. நீங்க வந்தால் போதுமப்பா. எங்களை நீங்க பலப்படுத்துவீங்க ஆவியானவரே. எங்களை பலப்படுத்தும்படியாய், எங்களை நிரப்பும்படியாய் இந்த வேளையில் இறங்கி வாங்க ராஜா. இறங்கி வாங்க ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தும்படியாய், எங்களை நிரப்பும்படியாய் நீங்க இறங்கி வாங்கப்பா. நீங்க இறங்கி வாங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆற்றி தேற்றி நடத்துங்க ஆவியானவரே. நீங்க ஆற்றி தேற்றி நடத்துங்க ஆவியானவரே. கிருபையாலே நடத்துங்கப்பா. எல்லா நன்மைகளாலும் உங்களை பலப்படுத்தும், நிரப்புங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க பிரசன்னத்தில், உங்க பிரசன்னத்தில் நிரம்பட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுங்க. ஆமென், ஆமென். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுவோம். ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீ, தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீ, தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுங்க. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுவோம். ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானேயா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானேயா. என்னை மறவாமல் என் நினைவு
நினைவாயிருப்பவர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை மறவாமல் என் நினைவா இருப்பவரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. சொல்லுவோம், ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆமென், ஆமென். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை என்றும் நல்மேச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர் தானையா. என்னை என்றும் நல்மேச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர் தானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா. சந்தோஷமாய் ஆமென். ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. சொல்லுவோம், ஆமென். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். சொல்லுங்க, தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா. ஆமென். சொல்லுங்க, ஸ்தோத்தரிப்பேனா. ஆமென். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ் செய்தீரே, முழு மனமாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர் தானேயா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர் தானேயா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா,
மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் என்னை என்றும் நல்மேச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா என்னை என்றும் நல்மேச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீர் முழு மனமாய் ஸ்தோத்தரிப்பேன் நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் சந்தோஷமாய் உற்சாகமாய் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர் முழு மனமாய் ஸ்தோத்தரிப்பேன் எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் வாய்களை திறந்து சந்தோஷமா ஆமாப்பா ஸ்தோத்தரிப்பேன் ஆமென் எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் நல்ல கைகளை தட்டி ஆமென் ஆமென் உரகலலலலலலலபோ உரகலலலலலலலலபோ ஆமென் ரிகரகலலலலலபோ லேலேலேலேலேலே ரிகரகலலலலலலபோ ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் 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 முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் 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 முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் நல்ல நல்ல வாய்களை திறந்து எஸ் எஸ் சொல்லும் போதே தேவ கிருபை சொல்லும் போதே தேவ பலன் நம்மை மூடும் எஸ் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் 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 முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்த்துகிற உம்முடைய நாமத்தை அறிக்கையிடுகிற ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீரே பலனாய் இருந்து இம்மட்டும் எங்களை நடத்தினீர் ஐயா தாழ்வில் இருந்த எங்களை கண்ணோக்கி பார்த்தவர் அல்லவா தாழ்வில் இருந்த எங்களை கண்ணோக்கி பார்த்தவர் அல்லவா உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் பசும்புல் மேய்ச்சலில் எங்களை நடத்தி சொல்லுகிற தெய்வம் எங்களை கைவிடாமல் நடத்துகிற தெய்வம் மரண பள்ள தாக்குகளிலும் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தெய்வம் ஓ பாழாக்கும் கொள்ளை நோக்கும் எங்களை சங்கரிக்க துதிக்கின்ற சங்கார தூதனுக்கும் எங்களை விலக்கி காக்கிற தெய்வம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஓ உம்மை துதிக்கிறோம் நன்றி ராஜா தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ சுமந்ததை நான் மறப்பேனோ
தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தரு, இதற்கு ஈடு என்ன தருவேன், இதற்கு ஈட என்ன தருவேன். ஆமென். நன்றியோடு சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. நான் சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் என்னை மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடா என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடா என்ன தருவேன் நான், இதற்கு ஈடா என்ன தருவேன் நான். உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. நான் உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் ஆமாப்பா அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. தடுமார் வேளையிலெல்லாம் தகப்பன் போல் சுமந்து சென்றீரே. ஆமே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடா என்ன தருவேன் நான், என்னை தருவேன். இதற்கு ஈடா என்னை தருவேன் நான், இதற்கு ஈடா என்ன தருவேன் நான். ஆமென். இதற்கு ஈடா என்னை தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் ஆமென். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடா என்ன
தருவேன் நான்? இதற்கு ஈடா என்ன தருவேன் நான்? ஆமென். இதற்கு ஈடா என்ன தருவேன் நான்? ஆமென். இதற்கு ஈடா என்னை தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? முழு உள்ளத்தோடு தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? ஆமாண்டவரே, எங்க வாழ்க்கையில நீர் நடத்தின வழிகளை நினைத்து பார்க்கிறோம். எத்தனை சூழ்நிலைகள் கடுமையாய், எவ்வளவு கடுமையாய் மாறின போதும் உங்க கரம் மட்டும் எங்களை கைவிடலப்பா. உங்க கரம் மட்டும் எங்களை கைவிடல. உங்க கரம் மட்டும் எங்களை கைவிடல. எல்லா சூழலிலும் ஒரு தகப்பனை போல எங்களை தாங்கி, எங்களை கரம் பிடித்து எங்களை நடத்தி வந்த தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா கரங்களும் தட்டி வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீர் செய்த எல்லா நன்மைகளை நினைக்கிறோம். நீங்க நடத்தின வழிகளை நினைக்கிறோம். நீங்க பிடித்து கொண்ட உங்கள் கரத்தை நினைக்கிறோம். ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நடத்துங்க. ஆண்டவரும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திற்காய் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது தேவன் தந்த வார்த்தை, பாழான வீதிகளில் களிப்பின் சத்தம் கேட்க பண்ணுவேன். ஆமென், ஆமென், அல்லேலூயா. பாழான வீதிகளில், பாழான இடங்களில் களிப்பின் சத்தத்தை கேட்க பண்ணுவேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவரும் வாசம் பண்ணாத இடங்கள் வேதம் சொல்லுகிறது. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 10-11 வரை வாசிக்க கேட்கலாம். யூதாவின் பட்டணங்களிலும் மனுஷனாவது மிருகமாவது இல்லாத பாழான எருசலேமின் வீதிகளிலும் இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் என்று சொல்லுகிறவர்களுடைய சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், பாழான இடங்களில் களிப்பின் சத்தம் கேட்கும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி பாழானது? சிறைப்பட்டு போய் பாழானது. ஆமென், அல்லேலூயா. நன்றாய் இருந்தது, ஆசீர்வாதமாய் இருந்தது. மக்கள் நடமாடி கொண்டிருந்த எருசலேம் வீதி, மக்கள் வாசம் பண்ணி கொண்டிருந்த யூதாவின் பட்டணங்களின் வீதி இன்று சிறைப்பட்டு கிடக்கிறது. இந்த சிறைப்பட்டு கிடந்து மனுஷனாவது மிருகமாவது அங்கு சஞ்சரிக்காமல் பாழாய் கிடக்கிற இடம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி பாழாய் கிடக்கிற இடங்களில் மீண்டும்
மனுஷர்களுடைய சத்தங்கள், களிப்பின் சத்தங்களை கேட்க பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று அவாந்தர வெளியாய் கிடக்கிற இடம். ஆமென். மனுஷன் வாசம் பண்ணுவதற்கு ஏதுவாய் இல்லாத இடம், ஏதுவாய் ஒன்றுமே இல்லாத இடம், அவாந்தர வெளி. ஆமென். அல்லேலூயா. ஆகாரை குறித்து பார்க்கிறோம். அவள் வனாந்தரத்தில் இருக்கும் போதுதான் தேவன் அவளுடைய சத்தத்தை கேட்டார். ஆமென். மனுஷனுடைய சத்தத்தை அவளால் கேட்க முடியாது. அவளுடைய சத்தத்தை கேட்க ஒரு மனிதனும் இல்லை. அந்த அவாந்தர வெளியிலும் தேவனுடைய சத்தத்தை ஆகார் கேட்டாள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்தில்தான் அவள் ஆண்டவருக்கு பெயர் போட்டாள், என்னை காண்கின்ற ஒரு தெய்வம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்ரோய், என்னை காண்கிற ஒரு தெய்வத்தை இந்த வனாந்தரத்தில் நான் கண்டேன். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையும் உன்னுடைய வாழ்க்கையும் ஒருவேளை அவாந்தர வெளி போல் இருக்கலாம். ஆமென். பாழாய் கிடப்பதாய் இருக்கலாம். நன்றாய் இருந்தோம், ஆனால் இன்றைக்கு எங்களுடைய நிலைமை தலைகீழாய் போய்விட்டது என்று நீங்கள் சொல்லலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்பவும் உன்னுடைய வீட்டில், உன்னுடைய குடும்பத்தில், நீ இருக்கிற இடத்தில் களிப்பின் சத்தத்தை கேட்க பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மனமகிழ்ச்சியின் ஆண்டு என்று சொல்லி இருக்கிறார். அப்போ அதற்கான காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் செய்வார். ஆமென். இங்கு என்ன நடக்கிறது, எப்படி இந்த களிப்பின் சத்தம் அங்கு கேட்கிறது என்றால், அப்படியே கண்டினியூ வாசிங்க. முடிச்ச இடத்துல இருந்து கவனிங்க. அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படிக்கு தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன். ஆமென். அல்லேலூயா. முன்பு நன்றாய் இருந்தவர்கள், முன்பு சுகமாய் இருந்தவர்கள், மகிழ்ச்சியாய் களிப்பின் சத்தத்தோடு எருசலேமில் தேவனை ஆர்ப்பரித்த ஜனம். ஆமென். அல்லேலூயா. இந்த சிறைப்பட்டு கிடக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டும் அந்த சிறையிருப்பை திருப்பி என்ன செய்வேன், அவர்களுடைய வீதிகளில் களிப்பின் சத்தத்தை கேட்க பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. என்னென்ன சத்தங்கள்? களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மணவாளன் மணவாட்டியின் சத்தம், கர்த்தரை துதிக்கிற சத்தம், கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிற சத்தம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நிலைமை எப்படி இருந்தாலும், அவாந்தர வெளியாய் இருக்கட்டும், பிரச்சனைகள் போராட்டங்கள் நிறைந்த நம்முடைய வாழ்க்கையாய் இருக்கட்டும், ஒருவேளை இனி இந்த இடத்தில் அவாந்தர வெளி என்றால் இதில் இனி சாத்தியமே இல்லை. ஆமென். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எதுவாய் இருக்கட்டும், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மீண்டும் களிப்பின் சத்தத்தை கேட்க பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை உங்க குடும்ப சூழ்நிலை கடுமையானதாய் இருக்கலாம். உங்க குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் கடுமையான சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போகிறவர்களாய் இருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் ஆண்டவர் இந்த வருடத்தில் மனமகிழ்ச்சி உங்கள் குடும்பத்தில் தரும்படிக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார், களிப்பின் சத்தத்தை, உங்கள் சிறையிருப்பை மாற்றி நீங்கள் முன்பிருந்தது போல உங்களுடைய வீதிகளில் களிப்பின் சத்தத்தை கேட்க பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. முன்பிருந்தது போல உங்கள் சிறையிருப்பை நான் திருப்பி முன்னிருந்தது போல உங்களை கட்டி எழுப்பும் போது உங்கள் வீதிகளில் களிப்பின் சத்தமும், மகிழ்ச்சியின் சத்தமும், மணவாளன் மணவாட்டியின் சத்தமும், கர்த்தரை துதிக்கிற துதியின் சத்தமும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி இடுகிற சத்தமும் கேட்க பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 30 அதிகாரம் 11வது வாக்கியம் வாசிக்கலாம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர், உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக என் இரட்டை களைந்து போட்டு
மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஆமென். அல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றி. அப்போ சிறையிருப்பின் நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கிறது? புலம்பல் இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில புலம்பல் இருக்கிறது என்றால் நாம் ஏதோ ஒன்றில் சிறைப்பட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டி இருக்கிறோம், ஏதோ ஒரு கஷ்டத்துல சிக்கி இருக்கிறோம். அதனால தான் புலம்பல் வெளிப்படுவது. ஆமென். அல்லேலூயா. அப்போ தாவீது சொல்லுகிறார், நீர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினீர். நான் ரெட்டுடுத்தி நான் சாம்பலில் உட்கார்ந்து நான் துக்கத்தில் இருந்தேன். ஆனால் நீர் என்ன செய்கிறீர்? மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டுகிறீர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் புலம்பல் படுகிற, என்னுடைய வாழ்க்கையில் புலம்புகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் புலம்பலின் சூழ்நிலைகள், புலம்பலின் நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து இருக்கிறது. கடந்து அந்த புலம்பலின் நாட்கள் வழியாய் கடந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீர் என்ன செய்கிறீர்? என்னை ஆனந்த களிப்பினால். அப்படி என்றால் என்னுடைய புலம்பலின் நாட்கள் நின்று போகும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த களிப்பின் சத்தம் எப்ப கேட்கும்? ஆமென். இந்த புலம்பலின் சத்தம் நிற்கும் போது. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கிறது என்றால் என்ன அர்த்தம்? நம்ம சந்தோஷமா இருக்கிறோம்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இங்க தாவீது சொல்லுகிறார், நீர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினீர். நான் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்திருந்தேன், ஆனால் நீரோ மகிழ்ச்சி என்னும் இடை கட்டி என்னை மகிழ்ச்சியால் இடை கட்டி என்னை நடத்துகிறீர். ஆமென். அல்லேலூயா. 5வது வாக்கியம் அதே அதிகாரம், சங்கீதம் 35. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அழகா சொல்ல, வேதம் சொல்லுகிறது, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு. அப்ப ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில அழுகையின் ஆயுசு காலம் எவ்வளவு? சரியா 12 மணி நேரம் கூட கிடையாது. ஆமென். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சத்தம் வர மாட்டேங்குதே. ஆமென். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், சாயங்காலத்திலே அழுகை, ஆனால் விடியற் காலத்திலே களிப்பு. ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். சில காரியங்கள் ஆண்டவர் செய்ய போகிறார். நம்முடைய வீடுகளில் கேட்ட புலம்பலின் சத்தங்கள், நம்முடைய வீடுகளில் கேட்ட அழுகையின் சத்தங்கள் ஆண்டவர் களிப்பாய் மாற்றி போகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஏதோ ஒன்று என் பிரச்சனைக்காய் செய்கிறார். ஆமென். என் அழுகையை மாற்ற ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்கிறார். என் வீட்டில் இருக்கிற புலம்பலை மாற்ற ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்முடைய சூழ்நிலைகள் அழுகையின் சூழ்நிலையாய் இருக்கலாம், நம்முடைய சூழ்நிலை புலம்பலின் சூழ்நிலைகளாய் இருக்கலாம். ஆனால் தேவன் அவைகளை மாற்றி நம்மை களிப்பின் சத்தத்தை கேட்க பண்ண போகிறார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 53 6வது வாக்கியம் வாசிக்கலாம். வருவதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 14:7. சங்கீதம் 53 சங்கீதம் 14 ஒரே சங்கீதம்.
ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்முடைய அந்த கட்டுகளை, சிறையிருப்பை, நம்முடைய கட்டுகளை அவிழ்க்கும் போது, நம்முடைய கட்டுகளை உதறி தள்ளும் போது நமக்கு என்ன உண்டாகிறதாம்? களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகிறது. ஆமென், ஆமென். அதனால தான் சொன்னேன், ஆண்டவர் இந்த மாதத்துல நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல ஏதோ ஒன்று செய்ய போகிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் புலம்பல், என் அழுகை இதெல்லாம் மாறி ஒரு களிப்பின் சத்தம் என்னுடைய வீட்டில் கேட்க போகிறது. ஆமென். விசுவாசமுள்ள பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு அது களிப்பும், இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அப்போ இந்த மகிழ்ச்சியையும் களிப்பையும் தரும்படியாய் தேவன் நம்முடைய குடும்பத்தில் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை நீங்க பண நெருக்கடிகளினால் புலம்பினதாய் இருக்கலாம். உங்கள் அழுகையின் சத்தம் பண நெருக்கடியினால் வந்ததாய் இருக்கலாம். விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து விசுவாசத்தோடு கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு களிப்பை இந்த மாதத்தில் தருவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 3வது வாக்கியம். எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வாக்கியம். இங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. எஸ்தருடைய காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு? யூதர்களுக்கு விரோதமாய் ஒரு ஆமான் என்ன செய்யறான்? ஒரு கலகத்தை உண்டாக்குகிறான். ஆமென். ஒரு நாளை குறித்து, அந்த நாளில் அகாஸ்வேரு ராஜாவுடைய அந்த அந்த ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா தேசத்திலும் அந்த குறிப்பிட்ட நாளில் யூதர்கள், அந்தந்த இடங்களில் இருக்கிற யூதர்கள் மேல் புற ஜனங்கள் விழுந்து அவர்களை அழிக்கணும். இதுதான் ராஜாவுடைய கட்டளை. ஆமென். யார் போட்ட கட்டளை? ஆமான் போட்டு ராஜாவை நைஸ் பண்ணி ராஜா கிட்ட முத்திரை போட்டு வாங்கின கட்டளை. ஆமென். இப்ப வாசிங்க. ராஜாவின் உத்தரவு, அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேக ரெட்டு உடுத்தி சாம்பலில் விழுந்து கிடந்தார்கள். ஆமென். என்ன நடக்கிறது? ஒரே குறித்த நாளில் இந்த ஆமானுடைய நயவஞ்சகத்தால் என்ன செய்யறான்? மொத்த யூதர்களையும் கொன்று குவித்து விட வேண்டும் என்று இவன் கங்கணம் கட்டுகிறான். ஆமென். இவன் திட்டம் போடுகிறான், வஞ்சகமாய் திட்டம் போடுகிறான். ஹல்லேலூயா. ராஜாவுக்கு இதில் உடன்பாடு இல்லை. ஆனால் இவன் வஞ்சகமாய் ராஜாவை கன்வின்ஸ் பண்ணி மனம் மாற்றி ராஜாவுடைய முத்திரையை போட வைத்து விடுகிறான். ஆமென். இப்ப ராஜாவுடைய முத்திரை போடப்பட்டாயிற்று. முத்திரை போடப்பட்ட செய்தி என்ன செய்யப்படுகிறது? அந்த ராஜ்யத்தில் உள்ள எல்லா தேசங்களுக்கும் அறிவிக்கப்படுகிறது. ஆமென். இப்போ இந்த அறிவிப்பு வந்தவுடன் யூதர்கள், அந்தந்த இடங்களில் இருக்கிற யூதர்களுடைய உள்ளத்துல என்ன நடக்கு? மகா துக்கம். ஆமென். துக்கமும் அழுகையும் புலம்பலும் உபவாசமும் ரெட்டு உடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து கதறுகிறார்கள். ஆமென். காரணம், அந்த குறிப்பிட்ட நாள் வரும்போது இந்த புற ஜாதிகள் என்ன செய்ய போறாங்க? நம்மேல் விழுந்து நம்முடைய மொத்த ஜனத்தையும், அவனுடைய கட்டளை அதுதான், குழந்தைங்க கூட தப்ப கூடாது. ஆமென். அப்ப அவனுடைய திட்டம் என்ன? மொத்தமா யூத ஜனத்தை அழித்து விட வேண்டும். இப்படியாய் பல சூழ்நிலைகளில், அதாவது பல காலகட்டங்களில் பல பேர் இப்படி எழும்பி இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்வோனுடைய காலகட்டத்திலும் இதே சம்பவம் தான் நடந்தது. ஆமென். அதனால்தான் மோசே பிறக்கும் போது 2 வயசுக்கு உட்பட்ட
ஆண் பிள்ளைகளை, எபிரேயருடைய அந்த கூட்டத்துல ஆண் பிள்ளையே இருக்கக்கூடாது என்று கொன்று குவித்தான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனத்திற்காய், கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட சத்துருக்கள் எழும்பிக் கொண்டுதான் இருந்தார்கள். ஆமென். இங்க ஆமானுடைய அந்த நயவஞ்சகத்தால் என்ன நடக்கிறது? மொத்த யூத ஜனத்தையும் கொண்டு குவிக்க திட்டம் போடுகிறான். ஆமென், அல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் 12வது வாக்கியம். அந்தந்த பட்டணங்களில் இருக்கிற யூதர்கள் ஒன்றாய் சேர்ந்து ஆமென், அல்லேலூயா. என்ன நடக்கிறது? சம்பவம் அப்படியே திசை திரும்பி விடுகிறது. ஆமென். எந்த சட்டத்தை போட்டு ஆமான் யூதர்களை கொண்டு குவிக்கணும் என்று கங்கணம் கட்டினானோ அதே ராஜா இப்போ ஒரு சட்டத்தை போடுகிறான். என்ன சட்டம்? யூதர்கள் தங்களை காத்து கொள்வதற்காய் தங்கள் மேல் விழ பார்க்கிற எவனையும் என்ன செய்யலாம்? கொண்டு குவிக்கலாம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களையும் அவர்கள் சந்ததிகள் அவர்கள் உடைமைகள் எல்லாவற்றையும் அழித்து விடலாம். ஆமென். இப்போ பாருங்க, ஆண்டவருடைய அந்த திட்டம் இல்லாவிட்டால் ஆண்டவருடைய கிரியை யூத ஜனத்தில் எஸ்தர் மூலம் அங்கு வெளிப்படும் போது என்ன நடக்கிறது? சூழ்நிலை அப்படியே திசை திரும்பி விடுகிறது. ஆமென், ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நல்ல கவனிங்க, நம்ம வாழ்க்கையிலும் சில காரியங்கள் அவ்வளவுதான் முடிந்து போனது, இவ்வளவுதான் முடிந்தாயிற்று, இனி இதுல மாற்றம் இருக்காது, இனி நாம் முன்னேற முடியாது, இனி நாம் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது, இந்த சூழ்நிலையை நாம் கடந்து போக முடியாது, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாது, இப்படி முடியாது 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 என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரால் முடியும் அந்த சூழ்நிலையை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் மாற்றி அமைக்க. எத்தனை விசுவாசம் உள்ள பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் முடியாது என்று நினைக்கலாம், ஆனால் தேவன் ஒரே இரவில் என்ன செய்கிறார்? நிலைமையை மாற்றி எழுதுகிறார். ஆமென். அதே ராஜாவிடமிருந்து அடுத்த கட்டளை வருகிறது. யூதனுக்கு விரோதமாய் எவன் எழும்பினாலும் யூதர்கள் அவர்கள் மேல் விழலாம். ஆமென், அல்லேலூயா. 15 17 வாசிங்க. இளநீலமும் வெண்மையுமான ராஜவஸ்திரமும் பொன்முடியும் சூட்டி ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, யூதருக்குள்ளே இப்ப என்ன ஆகுது? மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் வெளிச்சமும் ஆர்ப்பரித்து கொண்டாடுகிற ஒரு நாளுமாய் மாறுகிறது. ஆமென். கவனிங்க, அப்போ ஒரு காரியத்தை குறித்து யூத ஜனங்கள் பயப்பட்டார்கள். ஆமென். ஆனால் தேவன் எந்த காரியத்தை கொண்டு யூத ஜனங்கள் பயந்து நடுங்கினார்களோ அதே காரியத்தில் ஆண்டவர் அவர்களை களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாக்கி கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த ஆமானுடைய திட்டத்தினால் இவர்களுடைய மத்தியில அந்த துக்கம், வேதனை, அழுகை, புலம்பல் உண்டான போது ஆண்டவருடைய கிரியைகளினால் என்ன நடக்கிறது? அதே இடத்துல அடுத்த சட்டம், அடுத்த கட்டளை பிறக்கிறது. அதே யூத ஜனங்களுக்கு அது மகிழ்ச்சியை தருகிறது. ஆமென், ஆமென். அப்போ எந்த காரியத்தில் அவர்கள் பயப்பட்டார்களோ, ஆமென், ஆமென்.
ஆமென். எந்த காரியத்தை கொண்டு பயந்து அவர்கள் அழுதார்களோ, எதில் கலக்கம் அடைந்தார்களோ, அதே காரியம் திசை திரும்பி, அதே காரியம் சூழ்நிலை நீங்கி, சூழ்நிலை மாறி, அப்படியே அது யூ டர்ன் அடிக்குது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்பு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலும் உங்க வாழ்க்கையிலும் எந்த காரியத்தை குறித்து நீங்க பயப்படுறீங்களோ, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படுறீங்களோ, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து அதனால் அழுகையும் புலம்பலும் உங்க வாழ்க்கையில் இருக்கிறதோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அதே காரியத்தை நான் திருப்பி அமைப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே இடத்துல அதே ராஜாவுடைய கட்டளை பிறக்கிறது. அந்த கட்டளை யூதர்களுக்கு மகிழ்ச்சியும் களிப்புமாய் உண்டாகிறது. அந்த நாள் எப்படி அமைதான்? ஆனந்தமாய் கொண்டாட, ஆர்ப்பரித்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு அந்த நாள் அமைகிறது. ஆமென். அல்லேலூயா. இதே நாள் தான் அவன் என்ன செய்தான்? ஆமா, யூதர்களை கொன்று குவிக்க திட்டம் தீட்டினான். ஆமென். அதே நாள் என்னவாய் தீர்ந்தது? பயந்திருந்த அதே காரியம் களிப்பை தருகிற நாட்களாய் மாறியது. ஆமென். ஆனந்தமாய் கொண்டாடுகிற நாளாய் முடிந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நெகேமியாவின் புத்தகம் 12:43 வாசித்து முடிக்கலாம். 12. ஆமென். ஹல்லேலூயா. எருசலேமின் களிப்பு தூரத்தில் கேட்கப்பட்டதாம். அப்போ அந்த பட்டணத்துல அவ்வளவு பெரிய ஆர்ப்பரிப்பு. இந்த ஆர்ப்பரிப்பு எதனால் தெரியுமா? எருசலேம் தேவாலயம் மீண்டும் கட்டப்பட்டு எருசலேமின் வீதிகளை, எருசலேமின் குடிகள் மீண்டும் சுதந்தரிக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. அதனுடைய பொருள், தங்களுடைய வாழ்க்கையில் தாங்கள் இழந்து போனதை மீண்டும் சுதந்தரிக்கும் போது ஒரு ஆனந்த களிப்பின் சத்தம். இந்த சத்தம் எங்க கேக்குதாம்? வெகு தூரத்தில். அதாவது இப்போ பெங்களூர் பட்டணம் என்று வைத்துக் கொள்ளுங்க. பெங்களூர் பட்டணத்துல யூதர்களுடைய களிப்பின் சத்தம் ஓசூர் கேட்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். புரிஞ்சா? அப்போ ஜனங்களுடைய ஆர்ப்பரிப்பு அவ்வளவு. ஏன்? அவர்கள் இழந்து போனதை மீண்டும் சுதந்தரித்தார்கள். ஆமென். இதே எருசலேமில் இருந்து தான் இவங்க அடிமைகளாய் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். ஆனால் இப்பொழுது பாபிலோனில் அடிமைத்தனத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் ஜனங்கள் என்ன செய்றாங்க? எருசலேமுக்கு திரும்புகிறார்கள். எருசலேமுக்கு திரும்பி கட்டப்பட்ட அந்த இடிக்கப்பட்ட, எரித்து நாசமாக்கப்பட்ட தேவாலயத்தை மீண்டும் கட்டி எழுப்பி எருசலேமில் அவர்கள் குடியேறுகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் தேவன் தங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆனந்த களிப்புடன் ஆர்ப்பரிக்கிறார்கள். இந்த சத்தம் வெகு தூரம் வரைக்கும் கேட்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய களிப்பின் சத்தம், ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்கிற காரியங்கள், ஆண்டவர் செய்கிற அந்த கிரியைகளின் நிமித்தமாய் தேவ பிள்ளைகளுடைய களிப்பின் சத்தம் வெகு தூரத்தில் கேட்கும். ஆமென். அல்லேலூயா. உன் வீட்டில் இருக்கிற களிப்பின் சத்தம், உங்க வீட்டில் எழும்புகிற சந்தோஷம், மகிழ்ச்சி வெகு தூரத்தில் கேட்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வெகு தூரம் என்றால் உங்க சொந்த பந்தங்க வெகு தூரத்தில் இருக்கலாம். ஆமென். அவர்கள் அறிவார்கள் உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் விடுதலை. ஆமென். அல்லேலூயா. அப்போ நீங்க இழந்து போனவைகள். ஆமென். அடுத்த சூழ்நிலை, நீங்கள் இழந்து போனது நிமித்தம் உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட புலம்பலாய் இருக்கட்டும், நீங்கள் சில காரியத்தை இழந்தது நிமித்தம் உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட வேதனைகளாய் இருக்கட்டும், அழுகையாய் இருக்கட்டும், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு திருப்பி தருவேன். ஆமென்.
அல்லேலூயா. நீங்கள் அதை திருப்பிக் கொள்ளுவீர்கள். திருப்பிக் கொள்ளும் போது உங்களில் ஆனந்த களிப்பு உண்டாகும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். அவாந்தர வெளியாய் இருக்கலாம், அழுகையின் பள்ளத்தாக்காய் இருக்கலாம். புலம்பலின் நாட்கள் முடிந்து போனது. ஓ, உன்னுடைய புலம்பலின் நாட்கள் முடிந்து போகும். உன்னுடைய அழுகையின் நாட்கள் முடிந்து போகும். உன்னுடைய துக்கத்தின் நாட்கள் முடிந்து போகும். உன்னுடைய இழப்பின் நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலுக்கு செய்கிற அந்த சிறையிருப்பை திருப்பும் போது, ஓ, யாக்கோபுக்கு அது களிப்பும் இஸ்ரவேலுக்கு அது மகிழ்ச்சியுமாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே தேவன் இன்று நமக்கும் தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் உள்ள சூழ்நிலைகள் மாறும். நம்முடைய வாழ்க்கையிலும் உள்ள நிலைமைகள் மாறும். நம்முடைய வாழ்க்கையிலும் உள்ள அழுகையின் சத்தங்கள் மாறும். நம்முடைய வாழ்க்கையிலும் உள்ள அந்த ஏமாற்றத்தின் அந்த சத்தங்கள், இல்லாவிட்டால் வேதனையின் சத்தம், அந்த இழப்பின் சத்தம், இவைகள் மாற்றி ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் ஆனந்த களிப்பை கட்டளையிடுவார். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் கண்களை மூடலாம். எல்லா பிள்ளைகளும் கண்களை மூடலாம். அன்பு தகப்பனே, கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையிலும் ஏற்பட்டிருக்கிற, ஆண்டவரை, எங்க வாழ்க்கையிலும் அவாந்திர வெளியாய் கிடக்கிற, மனுஷனும் மிருகங்களும் இல்லாதிருக்கிற எங்கள் பட்டணங்கள், எங்கள் வீதிகளில், எங்கள் பவனங்களில், பாழாய் கிடக்கிற எங்கள் பவனங்களில், எங்கள் குடும்பங்களில் புலம்பலும் அழுகையுமாய் போய்கொண்டிருக்கிற எங்கள் வீடுகளில், எங்கள் குடும்பங்களில், ஆண்டவர் எந்த காரியத்துக்காய் நாங்கள் பயந்தோமோ அந்த காரியத்திலும், ஆண்டவரை, எதை நாங்கள் இழந்தோமோ அந்த இழப்பின் மத்தியிலும் ஆண்டவர் எங்களுக்கு ஆனந்த களிப்பை தந்து, ஆண்டவர் எங்களுக்கு மகிழ்ச்சியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி, ஆண்டவரே, களிப்பின் சத்தத்தால் எங்கள் பவனங்கள், எங்கள் வீடுகள் ஆண்டவரே நிரம்ப பண்ணுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் குடும்பங்களிலும் அது நடக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அது நடக்கட்டும். இந்த வார்த்தைகளை கேட்கிற யாவருடைய குடும்பங்களிலும், ஆண்டவரே, மீடியா மூலமாய் கேட்கிற பிள்ளைகளாய் இருக்கலாம், தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளாய் இருக்கலாம், இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு பிள்ளைங்க, அன்பு சகோதரங்களுடைய குடும்பங்கள், அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த பட்டணத்தில், எந்த தேசத்தில் இருந்தாலும், அவர்களுடைய வாழ்விலும், ஆண்டவரே, நீர் இந்த ஆனந்த களிப்பை கேட்க பண்ணுவீராக, ஆனந்த களிப்பை அவர்கள் அடைய செய்வீராக என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நிலைமைகள் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே.